السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, இன்று நான் உங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பை சுற்றுரையாற்ற விரும்புகிறேன். இதை கேட்க பயனறிந்த நன்மக்களா, அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக. திருமணம் என்பது எல்லா தரப்பு மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு காரியமாகும். திருமணம் என்பது எல்லோரும் ஒன்றுபட்டு இருந்தாலும் அதை நடத்துவதில் மக்கள் மத்தியில் வித்தியாசப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்துக்கள் ஒரு முறையில் திருமணம் நடத்துகிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு முறையில் திருமணம் நடத்துகிறார்கள். இவர்களுடைய திருமணங்கள் எல்லாம் சடங்கு, சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்திருப்பதை நம்மால் காண முடியும். திருமணம் நடத்த வேண்டும், ஆனால் அல்லாஹ்விற்கும் அவனின் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய முஸ்லிம் சமுதாய திருமணங்களை பார்த்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு சலித்தவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கும் நம் சமுதாய திருமணங்களில் சடங்கு, சம்பிரதாயங்கள், மூட பழக்க வழக்கங்களை குறைவில்லாமல் நிறைந்திருப்பதை நம்மால் காண முடியும். திருமணம் நடத்த வேண்டும் என்றால் உடனே காலங்களை பார்க்கிறார்கள். அதில் நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது என்று பார்க்கிறார்கள். அல்லது தங்கள் மார்களிடம் சென்று நல்ல நேரம் எது பார்த்து தரும்படி கேட்கிறார்கள். இந்த நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் என்று இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹ்வா அல்லது அவனின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? இப்படிதான் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவைகள் எல்லாம் மாற்று மருத்துவரிடமிருந்து பார்த்து கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு வழிகேடாகும். இது மட்டுமா? திருமணம் நாள் என்று பெண்ணுக்கு பட்டு ஆராய்ச்சிப்படம் கொண்டு செல்கிறோம். இந்த பேரில் பெண்கள் பட்டாளமே திரண்டு தெருவை அடைத்துக் கொண்டு வருவார்கள். அதுபோல பெண் வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீட்டிற்கு பூப்பெட்டியை சுமந்து கொண்டு இன்னொரு ஒரு கூட்டம் கிளம்பும். இது மட்டுமா? திருமணத்திற்கு முன்னால் கலபரப்பு என்ற பெயரில் தாலாவின் பட்டையை வைத்து மஞ்சள் பூ போன்ற பொருள்களை வைத்து வெட்கம் இல்லாமல் பெண்கள் ஊர்வலம் வந்து மாப்பிள்ளை வீட்டை அடைவார். மாப்பிள்ளை என்ன பாவம் செய்தாரோ தெரியாது. அதுவரை சுமக்க முடியாத ஒரு மாலையை களத்தில் சுமந்து கொண்டு நீர் சிம்மத்திற்கு மத்தியில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார். அதன் பிறகு ஓதுவார். மந்திர் ஓதுவது மாதிரி அதை ஓதி முடிப்பார். குதுபாவில் ஓதப்படும் பெரியல் அவருக்கும் தெரியாது, அங்கு கூடி இருபவர்களுக்கும் தெரியாது. கட்சியில் இருப்பது போல எல்லோரும் மௌனமாக உட்கார்ந்திருப்பார்கள். பிறகு ஊற்றமாக சத்தமாக அல் பாத்திகா என்று சத்தம் வரும். உடனே எல்லோரும் முணுமுணுப்பார்கள். பிறகு என்பவர் நீண்ட துவாவை ஓதுவார். என்ன ஓதிது என்று இருப்பவர்களுக்கு பொருள் புரியாமல் பக்தி பரவசுடன் தலையாட்டி பொம்மை போல ஆமீன் ஆமீன் என்று கூறுவார்கள். பிறகு நீர் சிம்மத்திற்கு மத்தியில் மாப்பிள்ளை சுமந்து கொண்டிருக்கும் மாலையை கழட்டி ஒரு மூலையில் அனாதை பூவை தொங்க விடுவார்கள். அது யாரும் கவனிப்பதின்றி வருஷக்கணக்கில் காய்ந்து கொண்டிருக்கும். இன்னும் ஏராளமான கூத்துகள் இருக்கின்றன. இப்படிதான் இஸ்லாமிய திருமணங்கள் சடங்கு, சம்பிரதாயங்களுக்கு மத்தியில் அடங்கோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிதான் நல்ல நேரம் பார்ப்பது, பற்றி ஆளாக்கு பண்ணி கொண்டு செல்வது, கலப்பரப்பு, ஊர்வலம், தாலி கட்டுவது போன்ற இந்த சடங்குகள் யார் இவருக்கு கற்றுக் கொடுத்தது? இவைகள் எல்லாம் மாற்று மத மூலப்பழக்கங்களை சார்ந்ததாகும். இந்த மூலப்பழக்கங்களை விட்டளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கு மீதும் கட்டாய கடமையாகும். இவைகளை எல்லாம் உணர்ந்து தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நசீபா. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் மன்னரை அஞ்சுவோம் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். இதை கேட்டு பயனடைந்த மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் இந்த உலகில் வாழும் போது பலவிதமாக சகல வசதிகளோடு வாழ்கிறோம். இவ்வுலகில் வெயில் நம்மை வாட்டி வதைக்கும் போது ஏசி வாங்க பணம் இல்லாவிட்டாலும் தவணை முறையிலாவது கடனுக்கு ஏசி வாங்கி ஏசியின் குளிர்காட்சி அனுபவிக்கிறோம். இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்காக இப்படி செலவு செய்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கு பிறகு மறுமை வாழ்க்கை ஒன்று உள்ளது என்பதை நாம் மறந்து விட்டோமே. மறுமை வாழ்வில் முதலாவது வாழ்க்கை மன்னரை வாழ்க்கை தான். அந்த மன்னரை வாழ்க்கைக்காக நாம் எந்த சொகுசை ஏற்படுத்தி வைத்துள்ளோம். அல்லாஹ் இதை பற்றி கூறும் போது, மண்ணிலிருந்து உங்களை படைத்தோம், மீண்டும் மண்ணுக்குள்ளே உங்களை கொண்டு செல்வோம், மீண்டும் மண்ணிலிருந்தே உங்களை எழுப்போம் என்று கூறியுள்ளான். இவ்வுலகில் மனிதன் பார்த்து பார்த்து வீடு கட்டி வீட்டை அலங்கரித்து வாழ்கின்றான். ஆனால் நாம் மரணித்த பிறகு வாழும் கபர் எனும் வீட்டை விசாலமாக்க நாம் என்ன செய்துள்ளோம்? ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் ஸ்வர்க்கம் எனும் திரை மறைவு வாழ்க்கைக்கு சென்று விடுகிறான். அந்த மன்னரை வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அவனுடைய மறுமை வாழ்வே அவனுக்கு சிறந்ததாக அமையும். அந்த மன்னரை வாழ்வில் ஒரு மனிதன் வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்து வரும் மறுமை வாழ்வில் அவன் கை சேதப்பட்ட நரகில் புகுவான். இவ்வுலகில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் ஏற்று அவர்கள் சொன்ன வழிபாட்டு பிரகாரப்படி நடந்த ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனை கதிரில் அடக்கம் செய்யப்பட்ட பின் அவனிடத்திலே 2 மலக்குமார்கள் வந்து அவனை அமர வைத்து, மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். அதற்கு அவன், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறுவான். ஒமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். தீன் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று கூறுவான். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று கேட்பார்கள். எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதிலளிப்பார். இறுதியாக இது உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்பார்கள். நான் குர்ஆனை ஓதினேன், அதன் மூலம் இவர்களை ஈமான் கொண்டேன், உண்மைப்படுத்தினேன் என்று கூறுவான். அப்போது வானத்திலிருந்து அவன் உண்மை கூறிவிட்டான், ஆகவே சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள், மற்றும் சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசலை திறந்து விடுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுவான். அதன் வழியாக நல்ல வாசனைகளும் நறுமணமும் வந்து கொண்டிருக்கும். அவனுடைய கண் எட்டிய தூரத்திற்கு அவனுடைய கபர் விசாலமாக்கப்படும். இன்னும் அவனிடத்திலே நல்ல வாசனைகள் வீசக்கூடிய நல்ல ஆடை அணிந்த அழகிய தோற்றமுள்ள ஒரு மனிதன் வந்து, இதுவே உலகில் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும், உமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றை கொண்டு நற்செய்தி கூறுகின்றேன் என்று கூறுவார். அப்போது கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர், நற்செய்தி கூறுபவரை போன்றே அவருடைய தோற்றம் உள்ளது, நீ யார் என்று கேட்பார்கள். நான் உலகில் நீ செய்த நல்லவர்கள் என்று அம்மனிதர் பதிலளிப்பார். அப்போது கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர், இறைவா, என்னுடைய குடும்பத்தாரிடத்திலும் என்னுடைய பொருட்களிடத்திலும் செல்வதற்காக மறுமை நாளை வெகு சீக்கிரமாக கொண்டு வருவாயாக. இறைவா, மறுமை நாளை வெகு சீக்கிரமாக கொண்டு வருவாயாக என்று கூறுவார். அப்போது நீ புதுமா பிள்ளை உறங்குவது போது உறங்கு என்று கூறப்படும். அந்த நல்லடியார் மறுமை நாள் வரை நிம்மதியாக உறங்குவார். இதுவே நல்லடியாரின் நிலை. அதே நேரத்தில் உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வையும் அவனை தூதரும் சொன்ன முறைப்படி வாழாமல் தீயவனாக வாழ்ந்து மரணித்தால் அவனுடைய உயிரை மாணவர்கள் கைப்பற்ற வரும்போதே அவனுக்கு வேதனை ஆரம்பமாகிவிடும். மாணவர்கள் அவனது முகங்களிலும் முதுகலிலும் அடித்து அவனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில் 8வது அத்தியாயம்
கேட்பார்கள். அதற்கு அவன் கை சேரவே கை சேரவே எனக்கு தெரியாது என்று பதிலளிப்பான். உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள். அதற்கும் கை சேரவே கை சேரவே எனக்கு தெரியாது என்று கதறுவான். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று கேட்பார்கள். அதற்கும் கை சேரவே எனக்கு தெரியாது என்பார். அப்போது கை சேரவே எனக்கு தெரியாது என்று பதிலளிப்பான். அப்போது வானத்திலிருந்து அவன் பொய் வைத்து விட்டான். ஆகவே நரகத்திலிருந்து ஒரு விரிப்பை விரித்து விடுங்கள் மற்றும் நரகத்திலிருந்து ஒரு வாசலையும் திறந்து விடுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுவான். அதன் வழியாக சூடும் விசக்காற்றும் வந்து கொண்டிருக்கும். அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் அளவிற்கு கபர் அவனை நெருக்கும். இன்னும் அவனிடத்திலே போல முகமுடைய மோசமான ஆடை அணிந்த துர்நாற்றமுள்ள ஒரு மனிதர் வந்து, இதுவே உலகில் உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாளாகும், உமக்கு கவலை தரக்கூடிய ஒன்றை கொண்டு கெட்ட செய்தி கூறுகின்றேன் என்று கூறுவார். அப்போது கதில் அடக்கம் செய்யப்பட்டவன், கெட்ட செய்தி கூறுபவரை போன்றே உன்னுடைய தோற்றம் உள்ளதே, நீ யார் என்று கேட்பார்கள். நானா உலகில் நீ செய்த கெட்டவர்கள் என்று அம்மனிதர் பதிலளிப்பார். அப்போது கதிலடக்கம் செய்யப்பட்டவர், இறைவா மறுமை நாளை கொண்டு வந்து விடாதே என்று கூறுவார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மேலே குறிக்கப்பட்ட ஹதீஸின் மூலம் நல்லது யாரின் உயிரும் கெட்டது யாரின் உயிரும் எப்படி பிரிகின்றது, அப்பிரிவரின் கபரின் நிலை எப்படி அமைகின்றது என்பதை அறிந்தீர்கள். எனவே நமது கபரை அல்லாஹ் சொர்க்க பூங்காவாக ஆக்க வேண்டுமானால் மரணிப்பதற்கு முன்பே அதற்குரிய அமல்கள் அவசியம் நாம் செய்ய வேண்டும். எனவே நமது கபரை அல்லாஹ் ஒரு மிக்கதாக ஆக்குவதற்காக உயிருடன் வாழும் காலகட்டத்திலே அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் இப்போது உங்களுக்கு மத்தியில் நல்ல நன்மனை தேர்வு செய்வோம் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். இதை கேட்டு பயனடைந்த நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றி அருள் புரிவாராக. நல்ல நன்மனை தேர்வு செய்யாமல் தீய நன்மனை நாம் தேர்வு செய்துவிட்டால் நம்முடைய நன்மைகள் அனைத்தும் பாழாகிவிடும் நிலை ஏற்படுத்திவிடும். தீயதை ஏவுதல், பகைமையை ஊட்டுதல் ஒரு நெட்ட செயல்பாடுகளுக்கு நம்மை அழைத்து சென்று மாற்றத்திற்கு முரணான பிற விஷயங்களுக்கு கொண்டு சென்று அழிவின் விழுப்புக்கே கொண்டு சென்று விடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொள்ளை உலகியுமாகும். கஸ்தூரி வைத்திருப்பவரிடமிருந்து உமக்கு எதுவும் கிடைக்காமல் போகாது. அதை நீ விலை கொடுத்து வாங்கலாம் அல்லது அதன் நறுமணத்தையாவது நீ பெற்றுக் கொள்ளலாம். கொள்ளை விலை வைத்திருப்பவரிடமிருந்து உமக்கு எதுவும் கிடைக்காது. அது உமது வீட்டையோ அல்லது உமது ஆடையோ எரித்துவிடும் அல்லது அதன் கெட்ட வாடையை பெற்றுக் கொள்வார். இது புகாரியில் 2104 பதிவு செய்யப்பட்டுள்ளது. நைவஞ்சர்களான ஆண்களிலும் பெண்களிலும் ஒருவர் மற்றவரை சேர்ந்தவர். இவர் ஏறி நன்மை கற்பார்கள். சில விடாமல் தமது கைகளை மூடிக்கொள்கின்றனர். இவர்கள் அல்லாது இவர்களை அமலும் மறந்தார். நயவஞ்சர்கள் குற்றம் புரிபவர்கள். இது அல்குரானில் 9வது அத்தியாயத்தில் 67வது கூறப்பட்டுள்ளது. அவசிய பேசுவதை விட்டு தடுக்கப்பட்டவரை அறியவில்லையா? பின்னர் அவர்கள் எதை விட்டு தடுக்கப்பட்டார்களோ அதை ஏன் மீண்டும் செய்கின்றனர்? பாவம், வளமை மீறுதல், தூதருக்கு மாறு செய்தல் ஆகியவற்றை குறித்து அவசியம் பேசுகின்றனர். நாம் கூறுவதற்கு அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் இருக்க வேண்டும் என்று நமக்குள் பேசிக் கொள்கின்றனர். அவர்களுக்கு நரகமே போதுமானது, அதில் அவர்கள் கருதுவார்கள், அதுவே கெட்டம் தந்துகிறார். நம்பிக்கை கொண்டவரை நீங்கள் ரகசியம் பேசினால் பாவம், வரம்பு மீறுதல், தூதருக்கு மாறு ஆகியவற்றை குறித்து அவசியம் பேசுகிறார். நன்மை இணையத்தை பற்றி அவசியம் பேசுகிறார். யாரிடம் ஒன்று திருத்தப்படுகிறீர்களோ அது அல்லாஹ்வுக்கே அறிந்தது.
கெட்ட தோழமை நடுங்கி கொண்டு சேர்க்கும். கெட்ட நண்பர்கள் தீய செயல்களின் பக்கம் அழைத்து சென்று மார்க்கத்திற்கு கடமையாக செயல்களை செய்வதை விட்டு தடுத்து விடுவார்கள். எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அவன் நீயும் மறுபடியும் நம்போரில் ஒருவனா என எண்ணி கேட்பான். நாம் இறந்தோம் மண்ணாகவோ எலும்புகளாகவோ போது நாம் கோழி கொடுக்கப்படுவோமா என எண்ணி நம் கேட்போம். என அவர்களில் ஒருவர் கூறுவார், நீங்கள் அவனை எட்டி பார்க்கிறீர்களா என்று இளைஞர் கேட்பார். அப்போது அவனை எட்டி பார்க்கும் போது அவனை அழகில் மத்தியில் காண்போம். அல்லாவின் மீது ஆணையா என்னை குழியில் தள்ள முயல்வார் என்று அவர் நரகவாசியிடம் கூறுவார். இது அல் குர்ஆனில் 37 அத்தியாயத்தில் 51 56 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. சொர்க்கச்சோலையில் இருப்பவர்கள் குற்றவாளிகளிடம் உங்களை நரகில் செய்தது எது என்று விசாரிப்பார்கள். அதற்கு அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை. வீடில் மூழ்கியவரோடு நாம் மூழ்கி கிடந்தோம். தீர்ப்பு நாளை போய் எழ கருதி வந்தோம். அல் குர்ஆனில் 74 அத்தியாயத்தில் 40 46 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. கடந்து புகழ்வா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு நாசம்தான், உன் சகோதரர்களை துண்டித்து விட்டாயே, உன் சகோதரர்களை துண்டித்து விட்டாயே என்று பல முறை கூறினார்கள். மேலும் புகழ்ந்து பேசுபவர்களின் மேலும் புகழ்ந்து பேசுபவர்களின் முகங்களில் மண்ணை அழுகி வீசுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டதாக கூறினார்கள். இது அல் குர்ஆன் இது முஸ்லிமில் 5730 பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீய நண்பரின் பரம்பரை பெருமை பேசுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமுதாயத்திடம் நிலவுகின்ற 4 நடைமுறைகள் அறியாமைக்கான வழக்கங்களாகும். அவை பெரும்பாலான மக்கள் கைவிட மாட்டார்கள். அவை யாவன: குலப்பெருமையை பாராட்டுவது, அடுத்தவரின் பாரம்பரியத்தை குறை கூறுவது, கிரகங்களால் மழை பொழியும் என்று எதிர்பார்ப்பது மற்றும் ஒப்பார்வை தாழ்வது. ஒப்பார்வைக்கும் வழக்கமுடைய பெண்ணால் பாவ மன்னிப்பு கோரி அதிலிருந்து மீளாவிட்டால் அவள் தாரா கீழான நீளத்தையும் சொல்லி சிறந்த சட்டையையும் அணிந்தவளாக நிறுத்தப்படுவார். இது முஸ்லிமில் 1700 பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களை கேவலமாக பார்ப்பான். அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் அவ்வளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அப்போது ஒரு மனிதர், எனது ஆடையும் எனது காலனையும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இத்தற்பெருமை சேருமா என கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறிய தற்பெருமை சேருமா என கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ரஹ்மானவன், அவன் அழகே விரும்புகிறான். தற்பெருமை என்பது ஆணவத்துடன் உண்மை மறுப்பதும் மக்களை கேவலமாக பார்ப்பதும் தான் என கூறினார்கள். இது அல் குர்ஆனில் 147 பதிவு செய்யப்பட்டுள்ளது. குழப்பத்தை ஏற்படுத்துவார். பூமியில் அல்லாஹ் உமக்கு தந்தவற்றின் மறுமை வாழ்வை தேடு, இவ்வுலகில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதே. அல்லாஹ் உமக்கு நல்வுதவி செய்வது போல் நீயும் நல்வுதவி செய். அல்லாஹ்வுக்கு நல்வுதவி செய்வது போல் நீயும் நல்வுதவி செய். குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரே. குழப்பம் செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது அல் குர்ஆனில் 28 அத்தியாயத்தில் 27 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. வீண்வரையும் செய்வார். தேவையற்ற செலவுகளை செய்து வீண்வரையும் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவராக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்களுக்கு மத்தியில் தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்கள் என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். இதை கேட்டு பயனடைந்த நன்மக்கள்
நாட்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. மனிதர்களிடம் நல்ல காரியங்கள் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடும் இஸ்லாம் பல விஷயங்கள் இருக்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறது. அதில் முக்கியமாக 3 விஷயங்கள் இருக்கக்கூடாது. அவை இருந்தால் அவர் சொர்க்கம் போக முடியாமல் போய்விடும். அதே நேரத்தில் இந்த 3ம் இல்லாவிட்டால் அவர் கண்டிப்பாக சொர்க்கம் போவார். ஆணவம், மோசடி, கடன் ஆகிய 3ம் நீங்கிய நிலையில் ஒருவரின் உயிர் பிரிந்தால் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இப்னுல் அஹ்மதின் 21356வது ஹதீஸாக பதிவு செய்யப்படியது. எவனிடம் தற்பெருமை குடிகொண்டு விடுமோ அவன் அழிவின் விளிம்பிற்கு போய்விட்டான் என்று கூறலாம். அவனிடம் நற்காரியங்கள் அனைத்தும் நீங்குவதற்கும் நற்செயல்கள் வராமல் இருப்பதற்கும் இந்த தற்பெருமை காரணமாக அமைந்துவிடும். பூமியில் ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக அந்த மர்மை வாழ்வை ஏற்படுத்தியுள்ளோம். நல்ல முடிவு இறைவனை அன்று ஓருக்கு என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 28 அத்தியாயம் 83 வசனத்தில் கூறுகிறார். பூமியில் நான் பெரியவன் என்று எண்ணி நடப்பவனுக்கு மறுமையில் சொர்க்கம் என்ற வீடு உறுதியாக கிடையாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த எண்ணம் எவனிடம் குடிகொண்டு விடுமோ அவன் சொர்க்கம் செல்வதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக அமைந்துவிடும். இந்த தற்பெருமை இல்லையெனில் அவர் சொர்க்கம் செல்வது இலகுவாகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமது உள்ளத்தில் கடுகளவு நம்பிக்கை உள்ள எவரும் நரகில் நுழைய மாட்டார். தமது உள்ளத்தில் கடுகளவு ஆணவம் உள்ள எவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இதனால் முஸ்லிமில் 148வது ஹதீஸாக பதிவு செய்யப்படியது. பெருமை என்பது இறைவனுக்கு மட்டுமே உரியது. அதற்கு தகுதி உள்ளவன் இறைவன் மட்டுமே. இறைவனுக்கு மட்டுமே உரித்தான இந்த பண்பை எவரும் செய்ய துணிந்தால் அவர் இறைவனால் வேதனை செய்யப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்ணியம் அந்த இறைவனுடைய கீழாடையாகும், பெருமை அவனுடைய மேலாடையாகும். அல்லாஹ் கூறுகிறான், ஆகவே அவற்றில் யார் என்னோடு போட்டியிடுகிறாரோ அவரை நான் வேதனை செய்வேன். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதனால் முஸ்லிமில் 109வது ஹதீஸாக பதிவு செய்யப்படியது. சொர்க்கத்தை தடை செய்யும் இந்த மோசம் சொர்க்கம் தடை செய்யப்படுவதற்கு காரணமாக திகழும் 2வது காரணம் மோசடி. இந்த தன்மையிலிருந்து விடுபட்டவர் சொர்க்கம் போவார். இந்த மோசமான காரியத்தை தொடர்ந்து செய்து வருபவர் சொர்க்கம் போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மோசடி தன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது இது இரட்டை வேலை போடும் நயவஞ்சகரின் தன்மையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். பேசினால் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மீறுவான், நம்பினால் மோசடி செய்வான் ஆகிய 3ம் நயவஞ்சகரின் அடையாளமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதனால் முஸ்லிமில் 107வது ஹதீஸாக பதிவு செய்யப்படியது. மோசடி என்ற மோசமான காரியத்தை தொடர்ந்து செய்து வரும் ஒருவர் அவர் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் அவரிடம் நயவஞ்சகத் தன்மையில் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3ஆகும். அவன் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் தன்னை ஒரு முஸ்லீம் என்று கூறிக்கொண்டாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதனால் முஸ்லிமில் 103வது ஹதீஸாக பதிவு செய்யப்படியது. மோசடி செய்வன் மோசடி செய்யும் போது ஈமான் இல்லாமல் போய்விடும் என்று கடுமையாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மோசடி செய்வன் மோசடி செய்யும் போது இறை நம்பிக்கையால் நான் இருந்தபடி மோசடி செய்வதில்லை. இதிலிருந்து விலகிக் கொள்ளுமாறு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதனால் முஸ்லிமில் 109வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. சொர்க்கத்தை தடை செய்யும் இந்த மோசமான காரியத்தை விட்டு விலகி சொர்க்கத்தை கடமையாக்கிக் கொள்ள வேண்டும். கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்காமல் அல்லது அதை திருப்பி கொடுப்பதற்குரிய செல்வத்தை சேர்க்காமல் இழந்து விடுவது சொர்க்கம் போக முடியாமல் போவதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த கடன் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள். மனித உரிமைகளை மீறும் விஷயத்தில் கடன் முக்கிய இடத்தை வகிக்கிறது. வசதி இல்லாத நிலை அல்லது முக்கிய தேவைகளுக்கும் வாங்கும் கடன்களை பெரும்பாலும் குறித்த காலத்தில் கொடுப்பதில்லை. மேலும் சிலர் கடன் வாங்கிவிட்டு தலைமறைவாகின்றனர். இதனால் கடன் கொடுத்தவர்கள் பெரும் இல்லறக்குள் ஆளாகின்றார்கள். இதற்கு சரியான மறுமையில் சொர்க்கம் தடை செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்நாளில் கடன் பட்டவர் இறந்து போனால் அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு செல்வத்தை விட்டு சென்றால் மட்டுமே தொழிலை நடத்துவார்கள்.
இல்லையெனில் தொழுகை நடத்தாமல் நபித்தோழர்களை நடத்த சொல்வார்கள். கடனாளிகளுக்கு நபிகளார் தொழுவிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அப்போது நபித்தோழர்கள், நீங்கள் இவருக்கு தொழுகை நடத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் கடனாளியா என்று கேட்டபோது இல்லை என்றனர். இவர் ஏதேனும் செல்வத்தை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்டபோது இல்லை என்றனர். அவருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். பிறகு மற்றொரு ஜனாசா கொண்டு வரப்பட்ட போது நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு தொழுகை நடத்துங்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் கடனாளியா என்று கேட்டபோது ஆம் என்றனர். இவர் ஏதேனும் செல்வத்தை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்டபோது 3 தங்க காசுகளை விட்டு சென்றிருக்கிறார் என்று நபித்தோழர்கள் கூறுகிறார்கள். அவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். பிறகு 3வது ஜனாசா கொண்டு வரப்பட்ட போது நபித்தோழர்கள் இவருக்கு தொழுகை நடத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் ஏதேனும் செல்வத்தை விட்டு சென்றிருக்கிறாரா என்று கேட்டபோது இல்லை என்றனர். இவர் கடனாளியா என்று கேட்டபோது 3 தங்க காசுகளை கடன் வைத்திருக்கிறார் என்று நபித்தோழர்கள் கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்றார்கள். அப்போது அபூ கதாதா ரலியல்லாஹு அவர்கள் இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு, அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு தொழுகை நடத்துங்கள் என்றார்கள். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். இதை சலமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதனால் புகாரில் பதிவு செய்யப்படுகிறது. அனைவருக்கும் தொழுகை நடத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளிகளுக்கு தொழுவிக்க மறுத்தது காரணம் கடன் வாங்கிவிட்டு இறந்து போனால் எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் திவாலாகி போனவர் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், எவரிடம் வெள்ளிக்காசோ பொருட்களோ இல்லையோ அவர்தான் எங்களை பொறுத்த வகையில் திவாலாகி போனவர் என்று பதிலளித்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் சமுதாயத்தாரில் திவாலாகி போனவர் வருவார். அவர் வறுமை நாளில் தொழுகை, நோன்பு, சகாத் ஆகியவற்றுடன் வருவார். அதே நேரத்தில் அவர் ஒருவரை திட்டிருப்பார், ஒருவருடைய இரத்தத்தை சிந்தியிருப்பார், ஒருவரது பொருளை முறைகேடாக புசித்திருப்பார், ஒருவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், ஒருவரை அடித்திருப்பார். ஆகவே அவருடைய நன்மைகளை எடுத்து சில இவருக்கு கொடுக்கப்படும், இன்னும் சில அவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய நன்மைகள் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன்பு நன்மைகள் அனைத்தும் நீந்துவிட்டால் அவரால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களை எடுத்து இவர் மீது போடப்படும். பிறகு அவர் நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவார். அவரே திவாலாகி போனவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதனால் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்தாமல் இழந்து விட்டால் கடன் கொடுத்தவர் நன்மை நாளில் முறையிடும் போது கடன் வாங்கியவர் நன்மைகளை எடுத்து கடன் கொடுத்தவருக்கு வழங்கப்படும். கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்தாமல் இழந்து போனால் கடன் கொடுத்தவர் நன்மை நாளில் இறைவனிடம் முறையிடும் போது கடன் வாங்கியவர் நன்மைகளை எடுத்து கடன் கொடுத்தவருக்கு வழங்கப்படும். இவருக்கு ஒன்றும் இல்லாத நிலை கூட ஏற்படலாம், இதனால் நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஏவா பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்து முன்னிடம் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் என்று கூறினார்கள். கடன் வாங்குவதால் பொய் சொல்ல வேண்டிய நிலை கூட ஏற்படலாம், இதனால் இன்னொரு பாவமும் சேர்ந்து கொள்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை துஆ செய்யும் போது ஏவா பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் முன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவார்கள். இதை செவி ஏற்ற ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, கடனை விட்டு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன் கடன் போடும் போது பொய் பேசுகிறான், வாக்குறுதி தந்ததற்கு மாறு செய்கிறான் என்று பதிலளித்தார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதனால் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே தற்பெருமை, மோசடி, கடன் என்ற 3 காரியங்கள் இருந்து விலகி இருப்பதால் நற்செய்கள் நம்மிடம் வந்து சேர்வதுடன் சொர்க்கத்திற்குரியவர்களாகவும் ஆகலாம். எனவே இன்று 3 காரியங்கள் இருந்து முற்றிலுமாக விலகி இருப்போம் என்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.